ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே கிளாம்பாக்கமில் இருந்து ஒரு பஸ் ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா டுவர்ட்ஸ் சவுத் தமிழ்நாடு நோக்கி தான் நிறைய ட்ராவல் நம்ம பண்ணியிருக்கோம். மதுரை, நாகர்கோயில், கோயம்புத்தூர் இப்படி தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் பண்ண போகிறோம். கிளாம்பாக்கமில் இருந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா கர்நாடகாவுடைய கேபிட்டலான பெங்களூர் வரை இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் ட்ராவல் வரப்போகுது. எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம கிளாம்பாக்கம் டு பெங்களூர் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். ஜிங் பஸ் ப்ளஸில் நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்றைக்கி வந்து கிளாம்பாக்கம் டு பெங்களூர் வரை ஜிங் பஸ் ப்ளஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் நைட்டு 10 மணிக்கு கிளாம்பாக்கமில் இருந்து எடுப்பாங்க. பஸ்ஸோடைய டைமிங் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பிஸியாக இருக்குது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இன்றைக்கி ஒரு ஃப்ரைடேங்க, வெள்ளிக்கிழமை நைட்டு, வீக்கெண்டு. அதனால் நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ட்ராவல் பண்ணி போவாங்க. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 14வது பிளாட்ஃபார்மில் வரும். டைரெக்டாக பிளாட்ஃபார்ம் போயிடலாம். போயிட்டு நம்ம பஸ்ஸு வருதா இல்லையா எல்லாமே பார்க்கலாம். மக்களே, நம்மளுடைய பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு கரெக்டாக 14வது பிளாட்ஃபார்மில் நம்ம பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. இங்கேருந்து 10 மணிக்கு எடுப்பாங்க. கிளாம்பாக்கமில் இருந்து 9 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்துடுச்சு. டிரைவர் அண்ணா இங்கே வெளியே போயிருக்காங்க. வந்துட்டோன்னே சூப்பராக பர்மிஷன் கேட்டு இந்த ஒரு vlog-ஐ நம்ம எடுக்கலாம் மக்களே. சப்ளை பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பஸ்ஸு. ஸோ ஆப்பிள் பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு ஓனரு. ஸோ ஜிங் பஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் போட்டு இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பஸ்ஸோடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஓனர் பார்த்துப்பாங்க. பஸ்ஸோடைய ஓனர் பார்த்துப்பாங்க. பஸ்ஸோடைய புக்கிங், டிக்கெட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ் அவங்க பார்த்துப்பாங்க. மக்களே, ஜிங் பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிங் பஸ் மேக்ஸு, ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு, ஜிங் பஸ் எலைட் வந்து இருக்குது. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு. இதில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஜிங் பஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னை டு பெங்களூர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, சென்னை டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, சென்னை டு மதுரை, சென்னை டு நாகர்கோயில், சென்னை டு பொள்ளாச்சி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் பெங்களூர் டு கோயம்புத்தூர், பெங்களூர் டு மதுரை, இந்த ரூட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிங் பஸ் மேக்ஸுன்றது உங்களுக்கு அது ஒரு 7 ஸ்டார் ஃபீலிங்க. வால்வோ பஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு சென்னை டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஜிங் பஸ் மேக்ஸு. இது இல்லாமல் சென்னை டு ஹைதராபாத்து, சென்னை டு திருவேண்டரம் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு திருவேண்டரம் வந்து ஜிங் பஸ் மேக்ஸு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களே, ஜிங் பஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஒரு நாளைக்கு 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு கிளாம்பாக்கமில் இருந்தும் பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் கோயம்பேடில் இருந்தும் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வேளச்சேரியில் இருந்தும் உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸில் கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ டின்னர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல கிளாம்பாக்கம் டு பெங்களூர், இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டின்னர்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துருவாங்க.
கொடுத்துருவாங்க, தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துருவாங்க. டின்னர் வந்து சென்னை டு பெங்களூர் ரூட்டில் கொடுக்க மாட்டாங்க, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜிங்க் பஸ் ப்ளஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு எல்லா ரூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயோ டாய்லெட் வச்ச பஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, ரெஸ்ட் ரூம் வச்ச பஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற கிளாம்பாக்கம் டு பெங்களூர் போகிற பஸ்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து இருக்குங்க. பஸ்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பயோ டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே நம்ம பஸ்ஸுக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா ஜிங்க் பஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அது மூலிமாவும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டவுன்லோடு த ஜிங்க் பஸ் ஆப். ஸோ அது மூலிமாவும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் இருக்குது www.zingbus.com. அதில் போயிட்டு கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். ரூட் பாஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஜிங்க் பஸ் ஆப்குள்ளே போனீங்கன்னா ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட் பாஸ் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிங்க் பஸ் ப்ளஸ் என்னென்ன ரூட்டில் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த ரூட்டுக்கு எல்லாத்துக்கும் ரூட் பாஸ் வச்சுருப்பாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது சென்னை டு பெங்களூரு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரூட் பாஸ் விலை உங்களுக்கு 99 rupees மக்களே. இது உங்களுக்கு 6 மாதம் வேலிடிட்டி. இதில் ஸ்டார்டிங் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ரு 299, ஷேர்டு ஸ்லிப்பர் 499, சிங்கிள் ஸ்லிப்பர் வந்து உங்களுக்கு 699 மக்கள். அதே போல இந்த ஜிங்க் பஸ் பிளஸ் ஜிங்க் பஸ் எலைட்டுக்கு மட்டும் தான் இந்த ரூட் பாஸ் வந்து அப்ளிகேபிள். ஜிங்க் பஸ் மேக்ஸ் வால்வோ பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் பாஸ் வந்து நாட் அப்ளிகேபிள் மக்களே. அதே போல நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் சீசன், பொங்கல் டைமு, தீபாவளி டைம்லலாம் ஊருக்கு போகிறீங்கன்னா இந்த ரூட் பாஸ் வந்து நாட் அப்ளிகேபிள் மக்களே. மற்றபடி நீங்கள் இந்த ரூட் பாஸ் மூலிமா நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் பாஸ் மூலிமா 6 சீட்டு புக் பண்ணிக்கலாம். ஒரு புக்கிங்கில் 2 சீட் தான் இந்த ரூட் பாஸ் மூலிமா நீங்கள் புக் பண்ண முடியும். மக்கள் இப்போ ஜிங்க் பஸ் ப்ளஸில் நான் ட்ராவல் பண்ணுறேன்னா கிளாம்பாக்கம் போர்டிங் பாயிண்ட்டு ட்ராப்பிங் ஒயிட் ஃபீல்டு கொடுத்துட்டு ஒரு சீட்டை செலக்ட் பண்ணுறேன். அதில் கோ டு செக் அவுட் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன்ஸ் வந்து காட்டும். இதில் காட்டுறது பார்த்திங்களா கூப்பனு, அதை அப்ளை பண்ணிங்கன்னா டிக்கெட் ரேட்டு இப்போ 963 இருக்குங்களா. அதை அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 910 rupees வந்து காட்டுது. ஆனால் இது வந்து நீங்கள் ரூட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த கூப்பன் வந்து நாட் அப்ளிகேபிள் மக்களே. இதே நீங்கள் ரூட் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலன்னா இந்த கூப்பன் வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது பெனிஃபிட்டுன்றதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க மக்களே. அதே போல் இந்த கூப்பன் மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்களா, அந்த கூப்பனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த கூப்பன் அமௌண்ட்டில் இருந்து டிஸ்கவுண்ட் ஆகி ஒரு அமௌண்ட் வரும்ல, அதோடு நீங்கள் புக் பண்ணுற அந்த ஆன்லைன் சார்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஆட் ஆகும் மக்களே. நம்ம பஸ்ஸோடைய கேபின்னு அசோக் லேலண்ட் சேசஸில் உங்களுக்கு எம்ஜியில் வந்து பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. கேபின் நல்லா சூப்பராகவே நல்லாயிருக்கு. ஒரு சூப்பரான கேபின் ரைடு ஜிங்க் பஸ் ப்ளஸில் நம்ம எடுக்கலாம் மக்களே. மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 24 சீட்ரு 22 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. ஏன்னா இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. புது பஸ்ஸுங்க, சூப்பராக நல்லா இருக்குது. ஏசி போட்டு ஜில்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது மக்களே. சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் பார்த்துடலாம். நான் ட்ராவல் பண்ணுறது பர்த்தில் வந்து நம்ம ட்ராவல் அப்போ பார்க்கலாம். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. ஜிங்க் பஸ் போட்ட ஒரு ஹெட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலை நீட்டுறதுக்கு காப் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டை நீங்கள் ரிக்ளைனிங் பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டை நல்லா ரிக்ளைனிங் பண்ணி ஜம்முன்னு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம்.
நமக்கு சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம், மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டரு, அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளக் டைப், யூஎஸ்பி டைப்பு, இதில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட்டு, இது ரெண்டும் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க மக்களே. இன்டீரியர் அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஜிங் பஸ் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், பேசஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயோ டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக எங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறீங்களா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பயோ டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது எல்லாமே இப்போ பார்க்கலாம். நம்ம பஸ்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ங்க பயோ டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டோன்னே அந்த ஃப்ரெஷ்னஸ் சொல்லுவாங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா இருக்குது மக்களே. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வர்றதுக்கான இது, அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான சோப்பு, மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியலன்னா இந்த காலிங் பெல்லை நீங்கள் அழுத்துனீங்கன்னா டிரைவர் அண்ணனுக்கு வந்து அந்த இது போயிடும். ஸோ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறதுக்கான இது போயிடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குது. ஆனால் இது ஒன்லி ஃபார் உங்களுக்கு யூரின் போகிறதுக்கு மட்டும்தான், மற்றபடி நீங்கள் வேறு எதுக்குமே இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை தவிர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூரின் போகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு மக்களே, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்க ஜிங் பஸ் ப்ளஸில். என்ன மக்களே, நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜிங் பஸ் ப்ளஸில் கிளாம்பாக்கம் டு பெங்களூர் வர. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆள் தான் போர்டிங்கு, அதனால் நானும் வந்துட்டேன். முன்னாடியே பஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். ஸோ நான் உள்ளே போயிட்டேன்னா டிரைவரனா பஸ்ஸை எடுத்துருவார். ஸோ நம்மளால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா டைம் வந்து 9:45, கொஞ்சம் முன்னாடி போகிறது தப்பு இல்லை. ஏன்னா வந்து டிராஃபிக் இருக்கும், சிட்டிக்குள்ளே போகிறாங்க. ஸோ போர்டிங் பாயிண்ட் எல்லாமே நான் உட்காந்து பர்த்தில் உட்காந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை ஜிங் பஸ் ப்ளஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமானது ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டால் நம்மளுடைய ட்ராவல் கிளாம்பாக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய டிரைவர் அண்ணா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸில் இருந்து ஸ்டாஃப் வருவாங்க, எல்லா பஸ்லேயும் கூட வருவாங்க. ப்ரோ உங்கள் பேர்? கண்ணன். அதே போல் நீங்கள் ஜிங் பஸ் ப்ளஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும். பஸ்ஸில் போட் பண்ணுறீங்கன்னா ஓடிபி கேட்பாங்க. அந்த ஓடிபி சொட்டிங்கன்னா இவங்க என்ட்ரு பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கேன், ஜிங் பஸ் ப்ளஸில் தான் புக் பண்ணியிருக்கேன் ஆப்பில். எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன். மேக்ஸுங்களா? ஓ ஆமாம். ஒரே ஒரு நிமிஷம் வண்டி யூட்டர்ன் பண்ணாரு. எப்பயுமே ஒரு பஸ் ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கோயம்பேடில் இருந்து தான் நம்ம பஸ் ஏறி சிட்டி வழியாக அப்படியே கிளாம்பாக்கம் வருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கிளாம்பாக்கமில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சிட்டி வழியாக கோயம்பேடு போவோம். பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. ஏசி போட்டு நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்குது.
பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம்ல இருந்து எடுத்தாச்சு. போர்டிங் பாயிண்ட் இருக்கும். போர்டிங் பாயிண்ட் எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து நம்மளுடைய கேபின் ரைடு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் பார்த்துடலாம். டெய்லி நைட்டு கிளாம்பாக்கம்ல 10 மணிக்கு எடுக்கிற பஸ்ஸு உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் பெங்களூரில் ஒயிட்ஃபீல்டு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒயிட்ஃபீல்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6:55 டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ்ஸோடைய ரிட்டர்ன் டைரக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒயிட்ஃபீல்டில் நைட்டு 9:45 9:45க்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 5:55க்கு கோயம்பேடு வராங்க. கிளாம்பாக்கம் 7 மணிக்கு வர மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. இதான் இன்றைக்கி நம்மளுடைய பர்த்து. சைடு சிங்கிள் அப்பர் பர்த்து யூடி லெவலு. இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப் அண்டு யூஎஸ்பி டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வைக்கிறதுக்கான மொபைல் ஹோல்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராக ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி பிராண்டிங் போட்டு ஒரு பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளாங்கெட், ஏசி பஸ்னால் கண்டிப்பாக பிளாங்கெட் வேணும். நல்லா ஒரு சூப்பரான பிளாங்கெட்டு. உங்களுக்கு வந்து பிலோ செப்பரேட்டாக கொடுக்கல, அட்டாச்சு டைப் தான் வந்து உங்களுக்கு பிலோ வருது. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேசிக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல் எமர்ஜென்சி ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பேக்கை வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்ட்ரு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமு, அதுக்கப்புறம் வந்து காலுக்கு நேரம் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தூங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஜிங் பஸ்ஸில் இருந்து நல்லா இருக்குது மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர்னு நினைக்கிறேன். சில்வராக க்ரேயான்றது தெரியல, ஏன்னா ரெண்டுமே ஒரே இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ்ஸோடைய போர்டிங் பார்த்துடலாம். சிட்டி போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு கிளாம்பாக்கம்ல இருந்து எடுக்கிற பஸ்ஸு சிட்டி வழியாக தான் உங்களுக்கு பெங்களூர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கிளாம்பாக்கம்ல இருந்து எடுத்து வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம், குரோம்பேட்டு, பல்லாவரம், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு, ஆலந்தூர் மெட்ரோ, அதுக்கப்புறம் ஒலிம்பியா டெக்னோ பார்க்கு, அதுக்கப்புறம் அசோக் பில்லர், வடபழனி, அரும்பாக்கம் மெட்ரோ, கோயம்பேடு போகிறாங்க. கோயம்பேடுக்கு அப்புறம் மதுரவாயில், வேலப்பஞ்சாவடி, ஸ்ரீபெரும்பத்தூர், காஞ்சிபுரம் வழியாக இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காஞ்சிபுரம்க்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சது தான், உங்களுக்கு வந்து வேலூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக உங்களுக்கு பெங்களூர் வந்து போகிறாங்க. பஸ்ஸோடைய ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்திப்பள்ளி டோல் பிளாசா, அத்திப்பள்ளி டோல் பிளாசாவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பொம்மச்சந்திரா, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்கில் போர்டு, மடிவாலா, HSR லேஅவுட் வழியாக உங்களுக்கு ஒயிட்ஃபீல்டு வரைக்கும் இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேலோட உங்களுக்கு லோயர் பர்த்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மக்களே. உங்களுக்கு ஹைட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நான் புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அப்பர் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு தலை வந்து பார்த்திங்கன்னா இடிக்குது, உட்கார முடியல. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஜம்முன்னு ட்ராவல் பண்ணிக்கலாம். பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா. சென்னை டு பெங்களூர், கிளாம்பாக்கம் டு பெங்களூர் வரைக்கும் நான் புக் பண்ணது சீட் இல்லை. சீட் இப்போ காலியாக இருக்கனால சீட்டில் உட்காந்துட்ருக்கேன். நான் புக் பண்ணியிருக்கிறது யூடி லெவலுங்க, சைடு சிங்கிள் அப்பர் பர்த்தில் புக் பண்ணியிருக்கேன். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 1221ங்க, 1221 ரூபா ஆச்சு. ஜிங் பஸ் ஆப்பில் தான் டிக்கெட் புக் பண்ணேன். ஜிங் பஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா நான் கோயம்புத்தூர் டு சென்னை ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆன் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னை கோயம்பேடில் ட்ராப் பண்ணாங்க. டைமிங்கில் உங்களுக்கு பக்காவாக இருக்கும், எந்த ஒரு டிலேவும் இல்லாமல். இன்கேஸ் டிராஃபிக் ஆச்சுன்னா உங்களுக்கு டிலே ஆகும், டிராஃபிக் இல்லைன்னா ஆன் டைம் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ மற்ற ஆம்னி பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 வரைக்கும் ஸ்பீடு வந்து நல்லா ஓட்டுவாங்க. ஆனால் ஜிங் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80ல் லாக் பண்ணிவிடுவாங்க. ஜிங் பஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ஜிங் பஸ் மேக்ஸாக இருக்கட்டும், வால்வோ வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 80ல் லாக் பண்ணிவிடுவாங்க. பேசஞ்சருக்கு
அந்த சேஃப்டினஸ்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க ஜிங் பஸ்ஸில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்காக இருக்கட்டும், டிரைவிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பஸ்ஸு மெயினாக யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னால், உங்களுக்கு கிளாம்பாக்கம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம், குரோம்பேட்டு, பல்லாவரம், ஆலந்தூர் மெட்ரோ, ஒலிம்பியா டெக்னோ பார்க்கு, ஈக்காட்டு தாங்கல், அசோக் பில்லர், வடபழனி. ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருந்து நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிங் பஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து அழகாக நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து போர்டிங் பாயிண்ட் கொடுத்து ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்னையில் இருந்து பெங்களூருக்கு 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10:15 அந்த பஸ் உங்களுக்கு கோயம்பேடில் இருந்து தான் எடுப்பாங்க. செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி, உங்களுக்கு வந்து டைமிங்கு 9:30 மணி வேளச்சேரி, கோயம்பேடு வந்து 10:40 கொடுத்துருக்காங்க. கடைசி பஸ் தான் நம்ம பஸ்ஸு. நமக்கு வந்து கிளாம்பாக்கம் 10 மணி, கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா 11:05 வந்து கொடுத்துருக்காங்க டைமிங்கு. ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் கிட்ட கொடுத்துருக்காங்க. செகண்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரோகிணி தேட்ரு சிக்னல் தாண்டி லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஹெட் ஆஃபீஸ் வரும். அந்த இடத்துல வந்து செகண்ட் போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க கோயம்பேடில். ஜிங் பஸ் ப்ளஸில் இருந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா 500 ml தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. இது எல்லா பேசஞ்சருக்கும், பர்த்தில் இருக்க பேசஞ்சர், சீட்டில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு 500 ml தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஓனர் அந்த இடத்துல தான் வந்துருக்கு. நான் அந்த வண்டி சரி, இப்போ யூரியான்றதே நான் இன்ஃபார்ம் பண்ணணும் முதல்ல. நாளைக்கு எதனா ஒன்று தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், பெரிய பிரச்சனை இது. சிங்கிள் பெரிய பிரச்சனைன்றோம்.
ஹோலி கிராஸ்ன்னு அதுதான் ஜங்ஷன் அது. ரைட்டு கட் பண்ணால் வந்துட்டு ஸ்ரீஹரிகோட்டா அங்கேருந்து 40 கிலோமீட்டரு. அது குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் 3 மணி ஆகுது. நமக்கு வந்து ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா ஆம்பூருக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. இன்னும் ஆம்பூர் வரல, ஆம்பூருக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. ஸோ கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. கரெக்டாக வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் அங்கேருந்து ஆரம்பித்து காஞ்சிபுரம் தாண்டி அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேன், தூங்கலான்னு சொல்லி தூங்க போயிட்டேன். ஆனால் உள்ள கம்ஃபர்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான தூக்கம், நல்லா தூங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்ச நேரம் கேபின் ரைடு எல்லாமே கண்டினியூ பண்ணி போகலாம். ஜிங்க் பஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்குள்ளேயே ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று நிப்பாட்டுவாங்க போல். இந்த இடம் வந்து கரெக்டாக ஆம்பூர் இன்னும் வரல, ஆம்பூருக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க மக்களை கண்டினியூ பண்ணி போகலாம். போனால் தான் இதோட டைமிங்கை நம்ம அறியலாம் முடியும். அது இந்த வேலை சாப்பிட்டு எப்படிலாம் பண்ணி அதில் எடுத்து ஒயிட் ஃபீல்டு பண்ணால் 425 தான் கிலோமீட்டர். 850 கிலோமீட்டருக்கு அப்படியே அந்தாண்ட அப்படியே சர்வீஸ் ரோட்டில் போட்டு அந்தாண்ட போய் அந்த சிக்னலில் போய் யூட்டன் அடித்து அப்படியே வெளில மதுரவாயிலில் தான் 7 பேர் இருந்தாங்க. அந்த மதுரவாயிலில் தான் வந்துருவாங்க. வந்து ஏறும்போது பேசஞ்சர்
அவங்க கூட பேசுங்க. குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:10. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிசிட்டி தாண்டி அந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜில் போனோன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சில்க் போர்டு அந்த இடத்துல போய் நம்ம அப்படியே இறங்கிடுவோம். ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக் மூலிமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து சொல்கிறதில்ல, உங்களுக்கு மைக் வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சில்க் போர்டு வரப்போகுது, அது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. என்ன அதுவே 2 கிலோமீட்டர் அதுலேருந்து நீங்கள் பைக்கு நான் இது போட்டுக்கிறேன், டாக்ஸி பைக்கு. மக்களே குட் மார்னிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டு வந்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீல்டு சிக்னலில் இறங்கி அங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ஒயிட் ஃபீல்டு ரயில்வே ஸ்டேஷன். ஏன்னா இங்கேருந்து நான் சென்னைக்கு போகணும். அசோகாபுரம் டு சென்னை போகிற இன்டர்சிட்டி இருக்குல்ல, அதில் புக் பண்ணியிருக்கேன் 8:30 மணிக்கு. பஸ்ஸோடைய டைமிங் ஆன் டைம்ங்க. கரெக்டாக வந்து 6:55க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீல்டில் இறக்கி விட்டாங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான பஸ் சர்வீஸ் மக்களே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிளாம்பாக்கம், வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம் அந்த சரௌண்டிங்கில் இருந்து நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஜிங் பஸ் ப்ளஸில் வாங்க. ஒரு சூப்பரான பஸ் சர்வீஸாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஜிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரூட் பாஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் எப்பயாச்சும் தான் ட்ராவல் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து அந்த கூப்பன்லாம் இருக்கும், அது மூலிமா டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.